விஜய் வந்து தாங்க முடியாமல் குழந்தைய அணைச்சபடி வந்து பயங்கரமாக கதறிக்காரு, அழறாரு. அவளை தாங்கிக்க முடியல. விஜயை சமாதானப்படுத்தி வந்து அவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி. இங்கே விஜய்க்கு வந்து ஒரு பூஜையை நடத்துகிறாங்க. அடுத்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் உன் குழந்தை தான் எல்லாமே விஜய். குழந்தைய பற்றி யோசிச்சு நீ நல்லபடி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. வீட்டுக்கு வர விஜய் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து அத்தையை மீட் பண்ணணும், போயிட்டு மீட் பண்ணிட்டு வரணும். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், நான் ஊருக்கு போய் அத்தையை பார்த்துட்டு வரேன், குழந்தைய அப்படியே காட்டிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கும் குணமாயிடுச்சு இல்லையா, அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, அதெல்லாம் நீ போகக்கூடாது, அவங்க குடும்ப சகவாசமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு. இங்கே பாருடா, அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா, என்ன பண்ணிட்டு போனாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் குழந்தை தான் அவங்க பொண்ணு போனதுக்கு காரணமா, அவங்க பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு காரணமே உன் குழந்தை தானா, அதனால் உன் குழந்தைய நான் பார்க்க மாட்டேன், இந்த குழந்தை எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்கடா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்படியே அத்தை பண்ணாங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்களே, நாங்கள் சொல்கிறது பொய்யா, உண்மை அதான்டா, அவங்க இப்படி தான் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்க சகவாசம் உனக்கு வேணுமா, அப்படிப்பட்டவங்க உனக்கு வேணுமா சொல்லு, உன் குழந்தை வேணுமா இல்லை அவங்க வேணுமா உனக்கு, உன் குழந்தைய பற்றி தவறாக பேசியிருக்காங்க, அவங்க உனக்கு தேவையாடா அப்படின்னு இடித்து விழுந்துடுறாரு. அப்படியே வந்து உட்காந்துடுறாரு. விஜய் தாங்கிக்கவும் முடியல. என்ன சொல்கிறீங்க, இப்படி பண்ணாங்களா அவங்க, ஏன் குழந்தைய போய் அப்படி பண்ணிட்டாங்களே, காவேரி பெற்ற குழந்தை இல்லையா, அது அவங்க நினைக்கலடா, அவங்க பொண்ணு தான் அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்க, பொண்ணு போனதுக்கு காரணமே குழந்தை தான் சொல்லிட்டு குழந்தை மேலே படியை தூக்கி போடுறாங்கடா. இப்படிப்பட்டவங்க சகவாசம் உனக்கு வேணாம் விஜய், சொன்னால் கேடு விஜய் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் போகவே மாட்டாங்க, அவங்கள தேடியும் நான் போக மாட்டேன், அவங்களோட வந்து எனக்கு உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா எப்படியோ இவன் போக விடாமல் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணாலும் அவங்க தேடி வந்தாலும் இந்த மாதிரி விஜய் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், அவன் நல்லா ஆகிட்டான், சொல்லவே கூடாது, படுத்த படுக்க இருக்கானே சொல்லி நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கே 5 வருஷங்களுக்கு பிறகு காட்டுறாங்க. விஜயும் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்கிட்ட வந்து குழந்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து அப்பா அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறா. அடுத்து 2 பேருமே வந்து ப்ரஷ் பண்ணுறது, அந்த குழந்தைக்கு எல்லாமே விஜயை பார்த்து பார்த்து செய்கிறாரு. அடுத்து வந்து பிறந்த நாளைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. என்ன விஜயும் காணும் குழந்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே காத்துட்ருக்காங்க. கரெக்டாக விஜயும் குழந்தையும் வராங்க, கேக் வெட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, விஜயும் குழந்தையும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னோடனே விஜய் வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு மனசு வருத்தப்படுறாரு. என்னடா விஜய், என்ன நீ குழந்தை சந்தோஷமாக இருக்கா இப்போ போய் அப்படின்னு காவேரி நினச்சிக்கிட்டே, தாத்தா என்னதான் இருந்தாலும் காவேரி இருந்தால் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், காவேரி இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 5 வருஷத்தை நான் கடந்தேன் தாத்தா அப்படின்னோடனே, விடுப்பா அதை பற்றிலாம் பேச வேணாம், என்ன விஜய் இப்போ கூட இப்படி பேசணுமா, வருஷம் காவேரி நினச்சி தான் குழந்தைக்கு நீ பர்த்டேவே செலிப்ரேஷன் பண்ணாமல் இருந்த, இந்த வருஷமாவது குழந்தை ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி உன்னை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வச்சோம், இப்போவும் இப்படி சொன்னால் எப்படிப்பா, குழந்தை வருத்தப்படுவாளா, அவங்க முன்னாடி எதுவும் பேசாது விஜய் அப்படின்னு. சாரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து ஆசை கேட்கலாம் ஊட்டி விட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும் டேடி, ஒரு இடத்துக்கு விடக்கூடாது, நீங்கள் சொன்னபடி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவீங்கல்ல அப்படின்னு. எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்டா செல்லம், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக் கொடு, ஜாலியாக என்ஜாய் பண்ண, அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரிங்க அப்படின்றாங்க. சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறான். அடுத்து வந்து இங்கே காவேரியை காட்டுறாங்க. காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தேவையானதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே காவேரி கிட்ட என்னடி என்ன ஆச்சு, குழந்தை கிளம்பிட்டாளா அப்படின்னு. சரி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விசேஷம், இன்றைக்கி எது கோயிலுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இன்றைக்கி நீ கோயிலுக்கு வந்து தான் ஆகணும் காவேரி, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒம்படியாக கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே குழந்தை பேர்லேயும் வந்து மாப்பிள்ளை பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுமே, இப்போ காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, காவேரி கையாலே இப்போ வந்து பண்ணி அந்த பிரசாதத்தை காவேரி கையாலே வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாங்க, கோயில் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு நீ போய் சுற்றிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனையை வாங்க வைக்கிறாங்க. திருநீர் இட்டுக்கடி அப்படின்னு. யார் பேரில் நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எல்லாம் உன் பேரில் தான், ஏன் பேரில், ஏன் என்னால் எப்போ பார்த்தாலும் வந்து வருஷம் இந்த நாளில் வந்து அர்ச்சனை பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.